மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். தமிழகத்தில் மதுரையில் முதன்முறையாக குளிரூட்டப்பட்ட உள்ளரங்கு மேடையில் மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான் நாடுகளின் சர்க்கஸ் கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இண்டோர் சர்க்கஸ் மதுரையில் நடைபெறுகிறது. ஒலிம்பியன்ஸ் சர்க்கஸ் நிர்வாக இயக்குனர் ஜாபர் பேட்டி. மதுரை மாநகருக்கு இதற்கு முன்பு மைதானத்தில் நடைபெற்ற சர்க்கஸ் நிகழ்ச்சியை கண்டிருப்பீர்கள். ஆனால் மதுரை மாநகர் இதுவரை கண்டிராத வெளிநாட்டு கலைஞர்கள் இந்த மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான், மணிப்பூர் மற்றும் பல வெளிநாடுகளை சேர்ந்த கலைஞர்கள் பங்கு பெறும் மயிர்கூச்சரின் சாகச நிகழ்ச்சிகளை எங்கள் அரங்கத்தில் ராஜா முத்தையமன்ற அரங்கத்தில் வருகின்ற 31ஆம் தேதி ஜூலை 31ஆம் தேதி நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளோம். எங்களது நிகழ்ச்சிகள் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இலங்கை மற்றும் பல வெளிநாடுகளில் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தி பின் முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கு மதுரை மாநகருக்கு ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம். இது மாதிரி கிரவுண்டில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறோம் சரிங்க. அரசரடி ஐயர் பங்காளம் ஃபர்ஸ்ட் டைம் ஆடிட்டோரியம்ல நாங்கள் மற்ற சிட்டிலலாம் வந்து அதர் ஸ்டேட்லாம் பண்ணியிருக்கோம், வெளிநாட்டில் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் மதுரையில் பண்ணுறோம் ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம். ராஜா முத்தைய மன்றத்தில் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஹாலில் எங்களது சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் ஜூலை 31ஆம் தேதி, ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2 வெள்ளி சனி 3 நாட்கள். அப்புறம் அதை வந்து அடுத்த வாரம் வெள்ளி சனி ஆயிரும். அதாவது 7, 8, 9 ஆகஸ்ட் 7, 8, 9 ஜூலை 31, 1, 2 வெள்ளி சனி. அதை தொடர்ந்து அடுத்தது 7, 8, 9 ஆகஸ்ட் 7, 8, 9 இந்த 2 வெள்ளி சனியால எங்க ப்ரோக்ராம்ஸ் இங்க நடத்துறாங்க. அதுல வெள்ளிக்கிழமை வந்து 3 ஷோ நடக்கும் சார். 2 மணி, 4:30, 7:30. மற்ற நாட்கள் சனியால 4 காட்சிகள் நடைபெறும். காலை 11 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ நடத்துறோம். அதுக்கப்புறம் 2 மணி, 4:30, 7:30 ஒவ்வொரு ப்ரோக்ராமும் கிட்டத்தட்ட 1 2 மணி நேரம் வரைக்கும் நடக்கும் சார். மற்றும் எங்களோட டிக்கெட் கட்டணத்துங்க 200 டிக்கெட் இருக்குங்க. 200 லாஸ்ட் லோயின் வரும் சார். 200, 300, 400, 500, 710 விஐபி கிளாஸ் ஸ்டேஜ் பக்கத்துல வர மாதிரி 5 கிளாஸ் சார். 200, 300, 400, 500 விஐபி கிளாஸ் பண்ணல ஸ்டேஜ் பக்கத்துல 710. அந்த 710 கடைசி 200 டிக்கெட்டும் லிமிடெட் சீட்ஸ் தான். ஒரு 50 சீட் தான் இருக்கு சார். மற்ற எல்லாமே 300 சீட்ஸ் கிட்ட வருங்க. அரங்கத்தில் இங்கே கேன்டீன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க சார். வர பப்ளிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன்டீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே பண்ணியிருக்காங்க. மற்றும் டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோ த்ரூல நிறைய டிக்கெட்ஸ் சேல்ஸ் ஆகுதுங்க சார். புக் மை ஷோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம், ஜிபேல பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இங்கே வருகிற 29ஆம் தேதி காலையிலிருந்து இங்கே ராஜா முத்தைய மன்ற மார்க்கத்திலே டைரக்டாக டிக்கெட் சேல்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அப்படி வேணுங்கிறவங்க நம்ம வாங்கிக்கலாம் சார். எங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸும் உங்களுக்கு அந்த ஃபார்மில் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம் மதுரைக்கு வந்துடும். கிராண்டான ப்ரோக்ராம்ஸ், இந்த ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ப்ளஸ் மணிப்பூர் ஆர்டிஸ்டோட ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரோக்ராம் ரொம்ப கிராண்டா ஏஎஸ்ஆர்பேட்டில் ரொம்ப லைட்டிங் ஃபுல்லாக கிராண்டா போட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். மதுரை மாநகர மக்களும் ப்ரெஸ் மீடியாவும் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு அப்படியே கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சிகள் சார் ரிங் டான்ஸ் ப்ரோக்ராம் சார், ஜோக்கர் ப்ரோக்ராம் இருக்கு, ஜிம்னாஸ்டிக் ப்ரோக்ராம், மெஜிஷியன் ப்ரோக்ராம் எல்லாம் கலந்து வரோம் சார். ஒரு 2 மணி நேரம் நடக்கும். 2 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கும். எவ்வளவு கலைஞர் கிட்டத்தட்ட இதுல வந்து செலக்டிவ் அந்த பார்ட்னர்ஸ் மட்டும் யூஸ் பண்றதுனால ஒரு 25 பேர் தான், 22, 25 பேர் தான் இருப்பாங்க. அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் மட்டும் ஆனால் கிராண்டா இருக்கும், நல்ல கிராண்டா. இது வரைக்கும் மதுரை பப்ளிக்கு நீங்க பார்க்காத மாதிரி ஒரு டிஃபரெண்டான என்டர்டைன்மெண்ட் வந்து நாங்க அவுட்டோர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இன்டோர் பண்றோம். அவுட்டோர் பண்றப்ப நிறைய மேக்ஸிமம் எல்லா டைமும் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. மதுரை பப்ளிக் வந்து சக்சஸ் எப்பயுமே மதுரை சர்க்கஸ் எக்ஸிபிஷன் ரெண்டுமே இங்க எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லா போகும். நாங்க அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்க. ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம் ரொம்ப கிராண்டா இருக்கும். ப்ரோக்ராம்ஸ் வந்து டெஃபினெட்லி சொல்லலாம் சார், நல்ல கிராண்டா இருக்குங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆமாம் சார். அனிமல்ஸ்ல சீஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து பப்ளிக் மத்தியில் கொஞ்சம் அதனுடைய ஒரு வித்தியாசங்கள் எல்லாம் தெரிஞ்சது. கொஞ்சம் ஒரு பிரேக் இருந்தது. அது நாளாக அது பப்ளிக் தெரிஞ்சிருச்சு. அது கவர்மெண்ட் ஆர்டர்னால அப்படி சீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஈக்குவலான ப்ரோக்ராம்ஸ் நாங்க போட்டு அது டேலி பண்ணி ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம் இப்ப பாருங்க இங்க இப்ப போடுறோம்னா பிக்கப் ஒரு இது ஹோப் இருக்குன்னா நம்ம ஃபாரினர்ஸ் டிஃப்ரெண்டான ஒரு ப்ரோக்ராம்ஸ் டிஃப்ரெண்டான ஃபாரினர்ஸ் வச்சு பண்ணாதான் சக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக்ல ரீச் ஆகும் அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். கவர்மெண்ட்ல நம்ம டோட்டலாக சர்க்கஸ் டீம் சார்பாக அதுக்கு உண்டான கோரிக்கை கொடுத்துருக்கோம். இங்க ஸ்டேட்ல சென்ட்ரல் எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்க அதுக்கு சர்க்கஸ் தொழில் மேல நடைமுறை மாதிரி அதுக்கு வந்து உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு சப்போர்ட் ஆகும். அது பிரஸ் மீடியா நீங்களும் உதவி பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி டிமாண்ட் வச்சிருக்கீங்க? ஆமாம் சார், அனிமல்ஸ் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. அனிமல்ஸை கொடுத்துருந்தா கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணாங்க பரவாயில்ல. அட்லீஸ்ட் டொமஸ்டிக் கொடுக்கலாங்க. வைல்டு இல்லாட்டாலும் டொமஸ்டிக் கொடுத்த அந்த யானை ஒட்டகம் இதெல்லாம் கொடுத்துட்டா கூட நீங்க சில்ட்ரன் அனிமல்ஸ் சுத்தமா இல்லைங்கிறனால வந்து கொஞ்சம் ஃபீல்டுக்கு சர்க்கஸ்க்கு வந்து பப்ளிக் வந்து கம்மியாச்சுங்க.
பட் இப்போ அதுக்கு ஈக்குவலான இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாம் கொண்டு வச்சு நாங்கள் போடுறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வராங்க. பட் அனிமல்ஸ் தான் இன்னும் நல்லா இருக்கும். இல்ல சப்போர்ட்டிவா தான் சார் இருக்குங்க சார். அதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. அது நல்லா தான் பண்றாங்க. ஸோ ப்ராப்ளம் சர்க்கஸ்ங்கிறப்ப ஒரு சிம்பத்தி, சர்க்கஸ் எக்ஸிபிஷனுக்கு ஒரு சிம்பத்தி இருக்குங்க. இப்போ வெளியில இருந்து வராங்க கலைஞர்கள் நம்பி வராங்க, ஒரு 30-40 குடும்பம் வராங்க அப்படின்ட்டு அது சிம்பத்தில வந்து சப்போர்ட் பண்றாங்க. மதுரை இதுக்கு முன்னாடி 2 years பேக் ஜமுனா சர்க்கஸ் ஐயர் பங்களா போட்டது சார். ஆமாங்க சார். 15 வருஷத்துக்கு முன்னால இந்த சர்க்கஸ்க்கு இப்போ வரவேற்பு எப்படி? 15 வருஷமால ரொம்ப கிராண்டா இருந்துச்சு சார். அப்ப அனிமல்ஸ் இருந்தது சார், வைல்டு டொமஸ்டிக் எல்லாமே இருந்தது. அப்ப ரொம்ப கிராண்டா இருந்துச்சு சார். அப்புறம் இடையில ஒரு பிரேக் அந்த அனிமல்ஸ் வச்சு அப்புறம் இப்ப மறுபடியும் பரவாயில்லைங்க, எல்லாம் கொஞ்சம் நல்லா போகுது சார். நிறைய குழந்தைங்க எல்லாம் மொபைல்ல அடிக்ட் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு வர்றாங்க. அது இருக்கு சார். அது ஒரு சின்ன ஒரு ரீசன் தான் சார். மற்றபடி அது பெரிய ஒரு பாதிப்பு இல்லை. அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு அனிமல்ஸ் இல்லை அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணதுக்காக அந்த ஃபாரினர்ஸ் கொண்டு வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம் சார். மேக்ஸிமம் பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராம் தான். அந்த இந்தியன் ஆளுங்களோட இது கம்மியாக தான் இருக்கும். பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராம் தான் மேக்ஸிமம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். டெஃபினெட்லி பப்ளிக் வில் பி சாட்டிஸ்ஃபைட். சரிங்க அதான் சார். அதை நாங்கள் ப்ரோக்ராம்ல சொல்றாங்க. ப்ரோக்ராம்ல நாங்கள் வந்து அது காட்டுறோம். அதை அவங்க பார்த்துட்டு இது பண்ணாங்க சார். டெஃபினட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியில வருவாங்க. என் பேர் நாசர் அலி. Jellicate Dhotis and Shirts from the House of Clato.